பகலையும் இரவையும் ஆள குடும்பம் படைக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் பகல் மாதிரி சந்தோஷமான நாட்களும் வரும், இரவு மாதிரி கஷ்டமான நாட்களும் வரும். ஆனால் இரண்டையும் ஆண்டு கொள்கிறவர் நம்முடைய தேவன். சந்தோஷத்தில் தேவனை மறந்து விடாதீர்கள், கஷ்டத்தில் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தேவன் ஒரு ஒளியை ஏற்ற முடியும். துக்கத்தில் மூழ்காதீர்கள், விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்கள். புயலுக்கு பிறகு அமைதி வருவது போல இருளுக்கு பிறகு வெளிச்சமும் வரும். இன்று உங்கள் குடும்பத்தை தாக்க சாத்தான் பல வழிகளில் முயற்சி செய்யலாம். ஆனால் தேவன் உங்கள் வீட்டில் ஒளியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்க வல்லவர். தினமும் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். உடைந்த உறவுகளை அவர் சரி செய்வார், பிரிந்த உறவுகளை சேர்ப்பார், மனக்காயங்களை அவர் குணமாக்குவார், கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும்.